நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிரைவர் கண்டக்டர் ஓகேங்களா, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போறதா உறுதியாகி இருக்கு. இதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு எடுக்க போறாங்க, போக்குவரத்து கழகத்துல டிஎன்எஸ்டிசில காலி பணியிடங்கள் 2026 காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் போக்குவரத்து கழகத்துல, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ நீங்க டிஎன்எஸ்டிசில இப்ப ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகள் தேவைப்படுகிறது, சோ டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா, அதே போல கண்டக்டர் லைசன்ஸ் இது உங்களுக்கு தேவைப்படும். இது இருந்தா மட்டும்தான் உங்களால போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணவே முடியும். இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி தான் உங்களால போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணவே முடியும் மக்களே. சோ நீங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும். இது எப்படி வாங்கணும்ன்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வாங்கப்படும். தமிழகத்துல போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். சோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்துல 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் இருக்கிறார்கள். சோ இந்த டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா இருக்கிறத பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியை நிரப்புறதுக்கு ஒரு சில முக்கியமான விதிமுறைகள் விடுத்திருக்காங்க. சோ டிசிசி இந்த நியமனங்கள் நடத்துவாங்களா, டிரைவர் தனியா நடத்துவாங்களா, இதுதான் மக்கள் மத்தியில இருக்கிற குழப்பங்கள். சோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், இது ஒரு உண்மையான தகவல். சோ அந்த அதிக அளவுல ஆட்கள் தேவைப்படுவதற்காக தற்காலிகமா டிரைவர் கண்டக்டர் எல்லாமே அந்தந்த பகுதிகளில் எடுத்து வச்சிருக்காங்க 100 நாள் வேலை திட்டத்துல. சோ ஒரு டிரைவர் பாத்தீங்கன்னா சி எல்லாம் போகணும் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு 3000 பேர் பக்கம் எடுத்தே வச்சிருக்காங்க இப்ப. அதனாலதான் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ப்ராப்பரா வேகன்சிஸ் எதுவுமே ஃபுல்ஃபில் பண்றதுல ஆல்ரெடி 2025 எடுத்த நியமனங்கள் 3274 பேர்ல 2500 பேர் எடுத்தாங்க. மீதி இருக்கிற ஒரு 850 பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருதுங்க. சோ போக்குவரத்து கழகத்துல பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அனைத்து பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட காத்துட்டு இருக்காரு மக்களே. சோ கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நீங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்க அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கலாங்க. டிரைவிங் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்ஆர் மூலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியை ஓட்டி காண்பிப்பதன் மூலம் உங்களால டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக மட்டுமே உங்களால கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. சோ தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக நீங்க இந்த கண்டக்டர் லைசன்ஸ பெற்றுக்கொள்ளலாம். சோ கவலையப்பட வேண்டாம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக அந்த கண்டக்டர் லைசன்ஸ நீங்க பெற்றுக்கொள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு அதன் பிறகு கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத நீங்க பெற்றுக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதற்காக தான் நம்ம உங்களுக்கு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். போக்குவரத்து கழகத்துடைய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக ஆட்சியில கண்டிப்பா நிரப்பப்படுவது உறுதியாகப்படுகிறதுங்க. சோ நீங்களும் இப்ப இருக்கிற டைம்ல கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போக்குவரத்து கழகத்துல சில விதிமுறைகளை பின்பற்றி நீங்க ஜாயின் பண்ணிக்க பாருங்க. இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு இதை பற்றி தான் கிளியரா விளக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.